முதல்வர் விஜய் நடித்த கடைசி படமான ஜனநாயகன் படம் வெளியாகியுள்ளது. எதிர்பார்ப்பில் உலகெங்கும் ரசிகர்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த சில மாதங்களாகவே இந்த படம் எப்போதான் தியேட்டருக்கு வரும் என்றும் காத்திருந்த ரசிகர்களுக்கு ஒரு வழியாக இப்போ விடை கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த திரைப்படம் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலும் சாதனை செய்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்தை தன்னுடைய கடைசி படமாக விஜய் அறிவித்ததும் ரசிகர்கள் எமோஷனல் ஆனாலும் இந்த படத்தை நாங்கள் பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுவோம் என்று எதிர்பார்த்து இருந்தனர். ஆனால் பொங்கலுக்கு வெளியாகும் என்று சொன்ன திரைப்படம் கடைசி நேரத்தில் சென்சார் பிரச்சனையால் வெளியாகாமல் போனது எல்லோருக்கும் தெரிந்த சங்கதிதான். அதற்கு பிறகு படத்தின் காட்சிகள் கூட சோஷியல் மீடியாவில் லீக் ஆகிவிட்டது. என்னதான் மொத்த படமும் வெளியே வந்தாலும் நாங்கள் விஜய்க்கு துரோகம் பண்ண மாட்டோம் என்று அந்த படத்தை பலரும் பார்க்காமல் இருந்தனர். ஒரு சிலர் மட்டும் அந்த படத்தை பார்த்திருந்தனர். ஒரு வழியாக 7 மாதமாக காத்திருந்த ரசிகர்களுக்கு பெரிய திருவிழா தான் காத்திருக்கிறது. உலகம் முழுவதும் 30 நாடுகளில் ஜனநாயகன் படம் வெளியாக இருக்கிறது. அதிலும் 8000க்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் இந்த படம் வெளியாகிறது. தமிழகத்தில் ஜூலை 19ஆம் தேதி டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. ஏற்கனவே இந்த படத்தின் சில காட்சிகள் ஆன்லைனில் லீக் ஆனதால் படத்தில் ஒரு பாடல் காட்சி மற்றும் சில காட்சிகளையும் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல் 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் ப்ரீ புக்கிங்கில் 40 கோடி வரை வசூலித்ததாகவும் கூறப்படுகிறது. அதுபோல புக் மை ஷோவில் மட்டும் 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்கா முன்பதிவு விபரமும் வெளியாகியிருக்கிறது. அதன்படி இதுவரை $2,80,693 வசூலித்ததாகவும் 356 தியேட்டர்கள் 719 காட்சிகள் 15,458 டிக்கெட்டுகள் விற்பனை செய்ததாகவும் எக்ஸ் தளத்தில் வெளியாகியுள்ளது. இது விஜய் ரசிகர்களுக்கு வியப்பை கொடுத்திருக்கிறது.